இல்லையா? கூடி வந்த யாவருக்கும் இயேசு நாம் தந்தையின் வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்ளும் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அப்போது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இந்த நாளே கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஆமென். சொல்லுங்க, உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஏன் வஸ்திரத்தை மாற்ற சொல்றாரு யாக்கோபு? யாக்கோபு சொன்னாங்க வஸ்திரங்களை மாற்றுன்னு சொல்லு. ஏன் சொல்ற? அதே ஆதியாகமம் 35ஆம் 2வது வசனம் மீண்டுமாக வாசிக்கலாம். 2:35. உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அப்போனா வஸ்திரத்தை மாற்றுறதுக்கு என்ன இன்னொரு காரணம்னா, அவங்க வஸ்திரம் எப்படி இருக்கு? அழுக்கா இருக்கு, அசுத்தமா இருக்கு, அருவருப்பா இருக்கு, அது என்ன இருக்குது? கிழிஞ்சு இருக்குது, வச்சுக்கலாம், பழசா இருக்குது. அப்போ வஸ்திரத்தை மாத்த சொல்றாங்க. எதற்கு வஸ்திரம் மாற்ற வேண்டும்? அடுத்த ஒரு கேள்வி, எதற்கு வஸ்திரம் மாற்ற வேண்டும்? 35ஆம் அதிகாரம் அதே 3வது வசனம். நாம் எழுந்து முப்பத்தஞ்சு 1ஆம் வசனம். அப்போ எதற்கு சொல்றான்னா, வஸ்திரத்தை மாற்றணும்னா எனக்கு ஒண்ணு என்ன பண்ணணுமா? ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. விவசாய முகத்துக்கு என்ன தப்பிக்க வச்சாரு. தரிசனமான கர்த்தருக்கு எனக்கு நீ என்ன பண்ற? ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு அப்படிங்கிறாரு. அந்த பலிபீடத்தை உண்டாக்குறதுக்கு தான் உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? அழுக்கான வஸ்திரம், கிழிஞ்சு போன வஸ்திரம், அருவருப்பான அசுத்தமான வஸ்திரம் இருக்குது. அந்த வஸ்திரத்தோடு நீ போய் என்ன பண்ற? தேவனுக்கு பலிபீடத்தை கட்டக்கூடாது. உங்களை சுத்திகரித்து கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்படின்னு யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு. யாக்கோபு தனது எல்லாத்தையும் கூட்டி சொல்றாங்க, நீங்க சுத்தம் பண்ணிக்கிங்க, உங்க வஸ்திரங்களை மாற்றுக்குங்க. ஆமா, ஒரு வருஷம் போட்டிருந்த ட்ரெஸ்ஸே போடாதீங்க, போன மாசம் போட்டிருந்த ட்ரெஸ்ஸே போடாதீங்க, வஸ்திரங்களை மாற்றுங்கள், உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்றான். இங்க யாக்கோபு பாத்தீங்கன்னா வஸ்திரங்களை மாற்றுனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென். யாக்கோபு எல்லாரையும் கூப்பிட்டு வஸ்திரம் மாற்ற சொன்னா, இவனும் என்ன பண்ணான்? யாக்கோபு சுத்தரித்து கொண்டு அவனும் வஸ்திரத்தை என்ன பண்ணான்? மாற்றி கொண்டு போனான். யாக்கோபு வஸ்திரத்தை மாற்றி கொண்டு போனதுக்கு அப்புறம் இன்னும் அவனுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை அவனுக்கு கர்த்தர் செய்தார். ஆமென். கர்த்தர் செய்தார். ஆமா, நீங்க அழுக்கான வஸ்திரத்தோடு அருவப்பான வஸ்திரத்தோடு இருந்தா நாம ஆசீர்வதிக்க முடியாது. நீங்க ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமா? உங்கள் வஸ்திரங்களை நீங்கள் மாற்றுங்கள். நீங்கள் ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமா? உங்கள் வஸ்திரங்களை நீங்கள் மாற்றுங்கள். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? வஸ்திரத்தை நீங்கள் இன்னும் மாற்றவில்லை. போன வாரம் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருக்கிறது அந்த மாதிரி துணி மாத்தல, துவைக்கல, கிழிஞ்சு போச்சு, அடுப்படியில பாலை வச்சு கருகி போச்சு, அதே போட்டு சுத்திட்டு இருக்கு. உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். கர்த்தர் ஆசீர்வாதம் வேண்டுமா? உங்கள் வஸ்திரங்களை நீங்கள் மாற்றுங்கள். ஆமா, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். பாருங்க, கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறம் வஸ்திரத்தை மாத்தினா யாக்கோபுக்கு பெரிய ஆசீர்வாதம்.
இங்க பாருங்க, யோசேப்பு முன்னாடி இருந்து அவனுக்கு ஜெயில எப்படி இருப்பாங்க? நல்லா அயன் பண்ணி பேண்ட் போட்டு கொடுத்துருப்பாங்களா? சிறைச்சாலையில டெய்லி அயன் பண்ணி பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட்ல டெய்லியும் கூட பட்டிசல கொடுப்பாங்களா? அங்க ஜெயில் எப்படி இருக்கும்? கந்தலும் கழிச்சலுமா, கறி கட்ட அது இப்படி போட்டு வெள்ளை துணி கொடுத்தாங்கன்னா என்ன கலரா மாறிடும்? கருப்பு கலரா மாறிடும். அப்படிப்பட்ட வஸ்திரத்தோடு இருந்த யோசேப்பு ஒரு நாள் வேறு வஸ்திரம் தரித்து எங்க போனான்? பார்வோன் இடத்துக்கு போனான். தாடி முகமெல்லாம் சேவிங்லாம் நல்லா பண்ணி நல்லா எப்படி போனான்? டிப்டாப்பா வேறு வஸ்திரம் தரிச்சு பார்வோனுக்கு முன்னாக என்ன பண்ணா கொண்டு போறோம். நம்ம கலெக்டர் நம்ம மகனு கொடுக்க போனோம்னா 2 மாசத்துக்கு முன்னாடி துவைக்காத ட்ரெஸ்ஸை போட்டு போனா உள்ள போக முடியுமா? உள்ள விடுவாங்களா? ஃபர்ஸ்ட் முதல்ல பழைய வஸ்திரம், அழுக்கான வஸ்திரம், அருவருப்பான வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு அங்க போனா உள்ள விடுவாங்களா? ஃபர்ஸ்ட் விட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? வேறு வஸ்திரம். யாரை பார்க்க போறாங்க? கலெக்டரை பார்க்க போறாங்க. நல்லா அப்படியே கஞ்சி ஓட்டு அயன் பண்ணி அப்படியே பளிச்சுன்னு போனாவே போங்க அந்த மாதிரி நல்ல வஸ்திரம் போட்டு போனதான் அனுப்புவாங்க. அதே மாதிரிதான் யோசேப்புக்கு அவனோட வாழ்க்கையில ஜெயில் இருந்த காரியம், அழுக்கான தங்கலான வஸ்திரம், கிழிஞ்சு போயிருக்கலாம், கறி பூச்சிருக்கலாம், அவனுக்கு என்னவோ நடந்திருக்கலாம் அந்த ஜெயில. அதே வஸ்திரத்தோட அவன் என்ன பண்ண? பார்வோன் இடத்துக்கு அவன் போகல. அவன் என்ன பண்ண? சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு பார்வோன் இடத்துக்கு அவன் போனான். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41, 42, 43 வாசிக்கலாம். பாருங்க, வேறு வஸ்திரம் தரிச்சான். வேறு வஸ்திரம் தரிச்சவனுக்கு கர்த்தர் பாத்தீங்களா எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? காரணம் என்ன? உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நம்ம வஸ்திரத்தை மாற்றும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமீன். அப்பனா இப்ப போட்டு வந்து ட்ரெஸ் மாத்தணுமோ? அந்த இல்ல, இது இதயத்தில் இருக்கிற வஸ்திரத்தை நீங்க மாற்ற வேண்டும். எத்தனை ட்ரெஸ் வஸ்திரத்தை போட்டுருக்குறோம் இதயத்துல ஒவ்வொன்னா அந்த வஸ்திரங்களை என்ன பண்ணுமா? கலட்டி எறிய வேண்டும். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணுமா? அதுவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணுமா? உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். யோசேப்பு சிறைச்சாலை வஸ்திரத்தோட அவன் போல. அப்படி போயிருந்தா என்ன பண்ணியிருப்பான்? பார்வான் இவனா சொப்பனத்துக்கு பதில் சொல்ல போறவன். அவன் நிக்கிறதுக்கு யாரு? ராஜாக்கு முன்பாக நிற்க வேண்டும். ராஜாக்கு முன்பாக நிற்கிறதுக்கு ஒரு வஸ்திரம் வேணும். அது வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு கூட்டிட்டு கொண்டு போனாங்க. நம்மளோட வாழ்க்கையில எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதம் வேணும்னா என்னணுமா? வஸ்திரங்களை மாற்ற வேண்டும். வஸ்திரங்களை மாத்துங்க. பாத்தீங்களா, யாக்கோபு வஸ்திரம் மாத்தி போனா கர்த்தர் அவனை பின்பு அவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு யாக்கோப. பின்பு என்ன? கர்த்தருக்கு தரிசனமாகி யாக்கோபுக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் பேரே மாத்திட்டாரு. நீ இஸ்ரவேல். சந்தையில் யாரும் இருப்பாங்க? ராஜாக்கள் எல்லாம் வருவாங்கன்னு அது ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. வஸ்திரத்தை மாற்றல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண? ஆசீர்வாதமா இருந்தான். அவனுக்கு எல்லாமே இருந்து ஒட்டகம் எல்லாம் கழுது எல்லாம் கூதி எல்லாமே இருந்தது. ஆனா வஸ்திரத்தை மாற்றனுக்கு அப்புறம் கர்த்தர் மீண்டுமாக அவனுக்கு தரிசனமாகி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் பேர் என்ன? யாக்கோபு இல்ல, நீ இனிமேல் இஸ்ரவேல். பேரை ஆண்டரை மாத்திட்டா பாத்தீங்களா? காரணம் என்ன? வஸ்திரம். உங்கள் வஸ்திரங்களை நீங்கள் மாற்றுங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22, 23. லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22, 23 வசனம். ம் 22. தன் ஊழியக்காரனை நோக்கி நீங்க உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவனு கைக்கு மோதிரத்தையும் சந்தோஷமா இருப்போம். இங்க யாருக்கு கொடுத்துக்கிறாங்க? இளையகுமாரனுக்கு தகப்பன் சொல்லுதான ஒரு வார்த்தை.
இலேகமா என்ன பண்ணா, தன் சொத்து அவங்க அப்பாட்டு சொத்து எல்லாம் வாங்கிட்டு போய் ஊதியத்தனமா செலவு பண்ணி ஒண்ணும் இல்லாம திரும்ப வெறுங்கையோட வந்தவன். வசதி எப்படி இருக்கும்? பண்ணி கூட இருந்தவன், பண்ணி கூட மெச்சிட்டு இருந்தவன். பண்ணி எங்க இருக்கும்? ஹாலில் இருக்குமா? சேத்துல இருக்கும். இவன் போய் பிடிக்க போன இவனுக்கு என்ன ஆகும்? பூரா வஸ்திரம் போறான், ட்ரெஸ் பூரா என்ன ஆகும்? சேரு, அழுக்கு, தவிடு, நாத்தம் எல்லாமே இருக்கும். அவன் பக்கத்துல போக முடியாது. பன்றியோட என்ன ஸ்மெல் வருதோ அதே ஸ்மெல் இவனுக்கும் இருக்கும். அதே வஸ்திரத்தோட வரான், அதே வஸ்திரத்தோட வரான். அங்க பாருங்க, அங்க இருக்கிற அத்தனை வேலைக்காரன் நினைச்சிருப்பான், உள்ள நினைச்சிருப்பாங்க, மனசுல வச்சிருப்பாங்க, இவன் தகப்பனை விட்டு ஏமாத்திட்டு சொத்து வாங்கிட்டு உதவின வந்துட்டான், இனி இவரை சேர்த்திக்க மாட்டாங்க, திருப்பி அமுச்சிருவாரு அப்படி எல்லாமே அந்த பையனை பார்த்து என்ன பண்ணாங்க, ஒரு ஏழாம நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பா பாருங்க, அவரோட அன்பு அவர் பார்க்கல. ஏய், இவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், சாதாரண வஸ்திரம் கிடையாது, பீரோ எது டாப்பா இருக்குது அதை கொண்டு இவனுக்கு போடு, உயர்ந்த வஸ்திரம். திரும்ப அந்த அதிகாரம், திரும்ப அந்த பையன்கிறதான இது பாசம். அவங்க அந்த வேலைக்காரன் எல்லாம் வைரஸ் போயிட்டாங்க. நினைச்சிருப்பாங்க இந்த பையன் முதல்ல இருக்கும்போது என்ன பண்ணிருப்பான், எல்லாத்தையும் வேலைக்காரங்களே மிரட்டி இருப்பான், திட்டி இருப்பான். ஆனா திரும்ப அந்த பையன் வரும்போது என்னை மிரட்டி இல்ல, திட்டி இல்ல, இன்னைக்கு பாரு அப்பா என்ன பண்ண போறாரு, திரும்ப அனுப்ப போறாரு, எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கன்னு சொன்னப்போ எல்லாத்துக்கும் மூஞ்சிலே கரையை பூசிட்டோம். திரும்ப அந்த அந்தஸ்து வந்துருச்சு. வஸ்திரத்தை மாற்றும் போது பையன் அஸ்திச்சு வந்துருச்சு. உங்கள் வஸ்திரம் மாற்றுங்கள், கர்த்தர் நின்று வருமா உங்களை உயரத்துல வைப்பார். உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், திரும்ப அந்த அதிகாரம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வஸ்திரத்தை மாற்றும் அதிகாரம் வென்றும். உங்களோட வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, பக்கத்து ஊர்ல எல்லா ஊர்லயும் உங்களை கண்டு பொறாமப்பட்டு இவங்க இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க வஸ்திரங்களை மாற்றும் போது அவர்களை வாய்தளிக்க முடியாது உங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமே. திரும்ப அந்த அந்தஸ்து, இழந்து போன அந்த அந்தஸ்து எல்லாம் திரும்ப உங்களுக்கு கொடுப்பார். இழந்து போன ஆசீர்வாதம் திரும்ப கொடுப்பார். ஆமா. மோரை போகும்போது கடி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. திரும்ப அந்த மோரத்தை என்ன பண்றாமா, தகப்பேன் இந்த மோரத்தை போட்டு கொடுக்குறாரு. ஆசீர்வாதம், திரும்ப அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். காரணம் என்ன? வேறு வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வேறு வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரம் மட்டும் கொடுக்காம இருந்தா அவனுக்கு என்ன இருக்கும்? அவமான வெக்க வந்திருக்கும். நம்மளோட வாழ்க்கையில அப்பதே மாதிரிதான் எல்லாரும் நம்மளை பார்க்கறத எப்படி பாக்குறாங்க, ஒரு அழுக்கான வஸ்திரத்தையே பாக்குறாங்க. இவங்க அவ்வளவுதான், இவங்க இதுக்கு மேல வர முடியாது, இவங்க அவ்வளவுதான், இவங்க நிலைமை இப்படித்தான் இருக்கு. சொந்தக்காரன் சொல்லலாம், பந்தக்காரன் சொல்லலாம், ஊட்டுவாரி ஒருத்தன் சுய குடும்பத்திலே நம்மளை ஒண்ணு சொல்லலாம், இவனுக்கு இவ்வளவுதான். காரணம் என்ன? நம்ம கொடுக்குற வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை பாக்குறாங்க, அந்த வஸ்திரத்தை பார்த்தா முடிவு பண்றாங்க. வஸ்திரத்தை தூக்கி போடு, எரிந்து போடு, வேற வஸ்திரம் தரித்துக்கொள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எல்லாரும் கடவுளுக்கு குடும்ப கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, ஆமென். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணுமா? உங்கள் வஸ்திரத்தை நீங்க என்ன பண்ணணுமா? மாற்றணும். வஸ்திரத்தை மாற்றணும். அப்போ வஸ்திரத்தை மாற்றுறதுக்கு முன்பாக ஏற்கனவே போட்டுற வஸ்திரத்தை என்ன பண்ணணுமா? எரிஞ்சு போடும். அதுதான் முக்கியம். இதயத்துல ஒரு புது மனுஷனா மாறதுக்கு முன்பாக பழைய மனுஷனை களைத்து போடு. அவனையும் உள்ள வச்சுக்கிட்டு இவனையும் உள்ள வச்சுட்டு இருக்க முடியாது. புது திராட்சை ரசம், பழைய திராட்சை ரசம் என்ன பண்ணுவான்? தனித்தனியாக வைக்கணும். ரெண்டு ஒன்னா ஒருத்தர் என்ன ஆகும்? கெட்டும் போயிடும், துருத்தி கிழிஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் பழைய மனுஷனை தூக்கி களைச்சு போடுங்க, உள்ளான புது மனுஷனை தரித்து கொள்ளுங்க. புது வஸ்திரம் தரிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? புது வஸ்திரம் நம்ம தரிக்கணும்னா பழைய வஸ்திரத்தை எரிஞ்சு போட வேண்டும். பாருங்க, பழைய வஸ்திரம் உள்ளுக்குள்ள இருக்குது, தூக்கி போட்டோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புதுசு வேணும் பழசு வேணும்னா நடக்கவே நடக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உள்ள இருக்கிற பழைய வஸ்திரத்தை என்ன பண்ணுமா? தூக்கி எறிய வேண்டும். தூக்கி எறிஞ்ச என்ன நடக்கும்? மார்க்கு 10ஆம் அதிகாரம் அவனுடைய 46ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரை. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 50 வரை. அப்படி மேல் அந்த வஸ்திரத்தை தூக்கி எறியும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்?
அவரும் அவருடைய சீடர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமோத்தேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திறன்கள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை பாருங்க, உடனே அவன் என்ன பண்ணா, தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். பாருங்க, அவன் யாருங்க? குருடன். கூட என்ன பண்ணியிருந்தான்? மேல் வஸ்திரம் போட்டிருந்தான். அவன் என்ன பிறவி குடன். அவன் பாருங்க, நல்ல வாலிபன். அவனுக்கு மேல் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் மேல் வஸ்திரம்னா, பிச்சைக்குங்களுக்குலாம் ஒரு ட்ரெஸ். இந்த மேல் வஸ்திரம் போட்டா பிச்சைக்காரன் அப்படிங்கிற ஒரு அடையாளம், ஒரு யூனிஃபார்ம். எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் இருக்குல்ல, அந்த மாதிரி அங்க அப்போ அந்த காலத்துல பிச்சைக்குங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம். என்ன யூனிஃபார்ம்? மேல் வஸ்திரம். அந்த மேல் வஸ்திரம் போட்டு கொண்டுதான் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். எரிகோவுக்கு போயிட்டு இருக்க நடந்து வரும்போது என்ன சத்தம் கேட்கிறது? நசரேயனாகிய இயேசு போகிறேன் என்று கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றான்? கூப்பிடுகிறான். இயேசுவே, இயேசுனுக்கு கூப்பிடுற. எல்லாம் அதட்டுறாங்க. ஏய், பேசாம பிச்சைக்காரனே, மதிக்கிறது இல்ல. அவன் என்ன, அவனுக்கு கொஞ்சம் மனுஷனோட மதிக்கிறது இல்லை. அவனும் மனுஷன் தானும். யாரும் மதிக்கிறது இல்லை. பேசாம எல்லாம் அவனை அதட்டுறாங்க. ஆனா விடல. மீண்டும் என்ன பண்ணா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். நீங்க பழைய வஸ்திரம் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி கர்த்தரை நீங்க என்னமா கூப்பிடணும். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குங்கப்பா. என் வாழ்க்கையில என்ன இருக்குது? எதையுமே பார்க்க முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. என் கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிறது. எதுவுமே பார்க்க முடியல, எல்லாம் இழந்தாச்சு. எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் பார்க்க வேண்டும். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்க. அந்த யாரு கூப்பிட்டான்? குருடன் கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டார், அழைச்சு சொன்னார். அழைச்சு வர சொல்லும் போது அவன் அப்படியே வரல. அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, இயேசு என்னை கூப்பிடுறாரு. இயேசு விட்டு போன அதிசயம் அற்புதம் நடக்குன்னு சொல்லி தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சு விட்டு தான் போனான். ஆமென். பழைய வஸ்திரோட அப்படியே போல. என்ன தூக்கி எறியணும்? மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சு விட்டு தான் அப்படியே போனான். என்ன அப்படின்னா, அது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி. திரும்ப பிச்சை கேட்க முடியாது. மேல் வஸ்திரத்தை காணாம போச்சு, தூக்கி போட்டாவோ வேணாம் போட்டப்போ திரும்ப அந்த லைனுக்கு யார்ட்டையும் பிச்சை கேட்க முடியாது. அவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, நான் இயேசுவின் இடத்துக்கு போவேன், இனி நான் பிச்சை எடுக்க மாட்டேன். புரியலையா? புரிஞ்சு சொல்லாமா? நான் இயேசுவின் இடத்துக்கு போவேன், இனி நான் பிச்சை எடுக்க மாட்டேன், எனக்கு இந்த வஸ்திரம் தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனான். பாத்தீங்களா எவ்வளவு நம்பிக்கைன்னு? வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சா அவனுக்கு ஆசீர்வாதம். இவனுக்கு என்னங்க ஆசீர்வாதம்? கண்ணு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இவனுக்கு என்ன ஆசீர்வாதம்? கர்த்தர் பாருங்க, இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்ல இவன் பேரு இருக்குது. இவன் கண்ணு திறந்த உடனே இயேசு பின்னாடியே போயிட்டான். 12 அப்போஸ்தலருக்கு பேரிடும் போது பர்திமேயுன்னு ஒரு பேரு அவனுக்கு இருக்கு. அவன் இயேசு கிறிஸ்து அவனை அப்போஸ்தலரோட சேர்த்து அவனை என்ன பண்ணாராமா? தன் ஊழியக்காரனாக மாற்றினான். பிச்சை எடுத்துட்டு இருந்தவனுக்கு மேல் வஸ்திரம் தூக்கி எரிஞ்சோன்னு ஒரு ஆசீர்வாதம். யாக்கோபு தன் வஸ்திரத்தை மாற்றும் போது அவன பேரு எப்படி இருந்துச்சு? யாக்கோபு எத்தனை இருந்தவன அவனை இஸ்ரவேல் என்று பேரை சொல்லி எல்லாவற்றுக்கும் என்ன ராஜாவாக அவன உன்னோட சந்தியிலிருந்து அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா? யோசேப்பு பாருங்க, தன் வஸ்திரத்தை வேறு வஸ்திரம் தரிச்சு பாவனத்துக்கு போது தேச பூமி, அதாவது எகிப்து தேசம் முழுவதுக்கு என்னமா அதிகாரி ஆக்கிட்டார். ஜெயிலு களி தின்ட்டு இருந்தவன், ஜெயில சோறு இல்லாம இருந்தவன் அந்த தேசத்துக்கே அதிகாரி ஆக்கினாரு. காரணம் என்ன? அவன் வஸ்திரம் மாற்றினான். இளையகுமார் என்ன பண்ணா? பன்னியோட சுத்திக்கிட்டு அழுக்கு ட்ரெஸ், அசுத்தமா அருவப்பான ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு நாட்டை முடிச்ச வாழ்க்கையில இருந்தவனே அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் கொடுத்தவன திரும்ப தன் மகன் என்கிறதான அந்த அந்தஸ்து கிடைச்சது. அந்த மகன் சொந்தக்காரன், எல்லா வேலைக்கும் சொந்தக்காரன், அவன் வானா எல்லாரும் வரணும், அந்த அந்தஸ்து திருப்பி கிடைச்சது.
நீங்க இழந்த ஓன திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ எல்லாம் போயிட்டு போகுது. நீங்க வஸ்திரங்களை மாற்றும் போது திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. மோதிரம் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், உயர்ந்த வஸ்திரம் கிடைக்கும், பாதரட்சை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். வஸ்திரத்தை நீங்கள் மாற்றும் போது பாருங்க, வஸ்திரத்தை மாற்றும் போது இந்த குருடன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சான். நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் என்னணுமா தூக்கி எறிய வேண்டும். எந்த வஸ்திரம் தேவையில்லையோ அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிய வேண்டும். ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, தேவ சமூகத்துக்கு வரும்போது அந்த மேல் வஸ்திரம் இருக்கக்கூடாது. அவன் எங்க போறான்? குருடன் இயேசுவிடத்துக்கு போறான். நம்ம ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்துக்கு செல்லும் போது நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்டதான மேல் வஸ்திரம் இருக்கக்கூடாது. மேல் வஸ்திரம் என்ன? ஒரு அடையாளம். அது ஒரு என்ன? ஒரு அடிமைத்தனம். பிச்சை எடுக்கிற ஒரு அடிமைத்தனம். அவனுக்கு கண்ணில் அப்படி ஒரு பார்வையில் அடிமைத்தனம். ஆசீர்வாதத்தை பார்க்க கூடாதபடி ஒரு அடையாளம் அவனுக்கு. நம்ம அதோட போகக்கூடாது. தேவ சமூகத்துல இப்படி போகணும். நான் தேவ சமூகத்துல ஜெபிக்க போவேன், பெற்றுக்கொள்வேன். தேவ சமூகத்துல நான் ஜெபிக்க போவேன், பெற்றுக்கொள்வேன். அதற்கு முன்பாக மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிய வேண்டும். இதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் தூக்கி எறிஞ்சிடணும். தேவ சமூகத்துக்கு போறோம், தேவனோட முகத்தை பார்க்க போறோம். அப்படித்தான் போகணும். ஆமென். மோசேயை பாருங்க, அதிகாலமே என் சமூகத்துக்கு வந்து நில்லு, அதிகாலமே என் முகத்துக்கு வந்து நில்லு, என் முகத்துக்கு நேரம் வந்து நில்லு. நம்ம என்ன பண்ண போறோம்? லிஸ்ட் போடுறதுக்கு தான் என்ன பண்ண போறோம்? தேவ சமூகத்துக்கு போறோம். முகத்தை பார்க்க போல, முகத்தை பார்க்க அவளோட முகத்தை பார்க்க போல லிஸ்ட் எடுத்து நேரம் ஜபிக்காங்க போயிட்டு இருக்கான். இங்க இதுக்கு சொல்லி போறோம். அது மளிகைக்கே போயிடலாமே, அங்க வைக்க அங்க போறது. கர்த்தர் சொல்ற, என் முகத்துக்கு முன்பாக நிக்கிற நீ மேல் வஸ்திரத்தை எடுத்து போட்டு நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். எத்தனை வருஷமா கூட இருந்தான், எத்தனை வருஷமா எடுத்துருப்பான். அவன் ஆள் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணும். ஒரு ஆள் கூட வேணும். அவனை எதுவுமே பார்க்க முடியாது. என்ன கலர் என்ன எது எதுவுமே தெரியாது. அவன் வாழ்க்கை எது நடந்தது தெரியாது. ஆனா இயேசுன்னு அவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான் பாருங்க. ஆமீன். இயேசுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறான். அந்த இயேசுன்னு தெரிஞ்ச உடனே இனி எனக்கு இந்த மேல் வஸ்திரம் தேவையில்லை, நான் இயேசுனிடத்துக்கு போவேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி போனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். ஆமென். அல்லேலூயா. யூதா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். மாம்சத்தால் கரைபற்றிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். இங்க வஸ்திரம் பாத்தீங்களா? மாம்சத்தால் கரைபற்றிருக்கிற வஸ்திரம். நம்முடைய இதயத்துல மாம்ச கிரியில கரைபற்றிருக்கிற வஸ்திரத்தை நம்ம என்னமா வெறுத்து தள்ள வேண்டும். அது நம்ம என்ன பண்ணுது? நம்முடைய இதயத்தை கரைப்படுத்துது. தேவ சமூகத்துக்கு போகக்கூடாதபடி, ஜெபிக்க கூடாதபடி தடப்பையாக அந்த கரை நீங்க என்ன பண்ணுமா வெறுத்து தள்ளணும். அந்த வஸ்திரத்தை நீங்க என்ன பண்ணுமா தூக்கி எறிய வேண்டும். இதயத்தை விருத்த சேதனம் முடியும். எஸ்ஐயா 30ஆம் அதிகாரம் 32வது வசனம். எஸ்ஐயா 30ஆம் அதிகாரம் 32வது வசனம். படிங்க. இல்ல, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 32வது வசனம். படிங்க. படிங்க. 22. உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரங்கள் எல்லாம் உன் ஆயபரணத்தையும் தீட்டாக எண்ணி
அவை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்து விட்டு அதை சீப்போய் என்பாய். நோட்டு படிங்க. வெள்ளி தகட்டையும் சீப்போய் என்பாய். சீப்போய் என்பாய். இறுதியிலிருந்து தூக்கி எறியதுக்கு என்னமா வெளுத்து தள்ளி சிப்போ அப்படின்னு என்னமா தூக்கி எரிஞ்சிடணும். அந்த தூக்கி எறியதுக்கு நமக்கு என்னன்னா இருதயம் வேணும். இதெல்லாம் உள்ள என்ன இருக்குது? அசுத்தம், அருவப்பம். இது என்ன பண்ணணுமா? நம்ம என்ன பண்ணுமா? ஒரு அசுத்த அருவப்பத்தை என்ன சொல்லுவோம்? சி சி வெறுப்புமா, அருவப்படுமா? அதையே நம்ம இறுதிக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம அருவப்படாம இருக்கிறோம். நமக்குள்ளேயே இருக்குது, நம்ம இறுதிக்குள்ளேயே இருக்குது. அதையே நம்ம சீன் தள்ளி நம்ம தூக்கி போடுறது இல்ல. வஸ்திரத்தை என்ன பண்ணுமா? தூக்கி போடுங்க. அந்த கூட மேல் வஸ்து தூக்கி போட்டான். இங்க பாருங்க, அந்த வஸ்திரத்தை சீன் சொல்லி தூக்கி போட்டுரு. அது அருவப்பானது, அசுத்தமானது. அது சீன் தூக்கி போடு. அப்படி ஒருவேளை நீங்க தூக்கி நீங்க போட்டால் அடுத்தது படிங்களா 20 பாத்தீங்களா? நீங்க அப்படி சீன் சொல்லி நீங்க தூக்கி நீ போட்டீங்கன்னா, நீ நிலத்தில் விதைக்கிற உன் விதைக்கு அவர் மழையும் நிலத்தின் பல ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே பாத்தீங்களா? நீ சீன் சொல்லி தூக்கி போட்டினா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வஸ்திரத்தை நீ தூக்கி போடு. அந்த வஸ்திரத்தை சீன் சொல்லி வஸ்திரத்தை என்ன பண்ணுமா? தூக்கி போட்டதுக்கு அப்புறம் நீ வேறு வஸ்திரத்தை நீ உடுத்தும் போது, பரிசுத்த வஸ்திரத்தை நீ உடுத்தும் போது, கர்த்தர் உனக்கு நீ விதைக்கிற விதத்துக்கு மழையை கொடுப்பார். உன் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனையோ பேர் பாருங்க, விதையை போட்டுட்டு அந்த விதைக்கு என்ன பண்ண மழை இல்லை, அந்த விதைக்கு தண்ணி வந்தாலும் விளையறது இல்லை. ஆனா பாருங்க, கர்த்தர் சொல்ற, நீ விதைக்கும் போது அந்த விதைக்க மழை என்னமா? நான் அந்த மழையை உனக்கு கொடுக்குறேன். நீ விதைச்சிட்டுனா போதும், மழை நான் உனக்கு கொடுக்குறேன். பயிர் வந்துடும். அந்த ஆகாரம் எப்படி இருக்கும்? கொழுமையா இருக்கும், புஷ்டிமா இருக்கும். உங்க ஆடு மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு இடமே இல்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாத கர்த்தர் உங்களுக்கு தர ரெடியா இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணணுமா? எல்லாம் 60% வஸ்திரத்தை சீன் சொல்லி நம்ம இருந்து தூக்கி விட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, வஸ்திரத்தை நீ மாற்றும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். என்ன வஸ்திரம்? என்ன வஸ்திரம்? கர்த்தருக்கு பிரியமான வஸ்திரம், மேல் வஸ்திரம். என்ன பண்றோம்? மேல போத்திக்கிறோம். யாருக்கு தெரியாம நம்ம நம்மளே ஏமாத்திட்டு போத்திக்கிறோம். அந்த மேல் வஸ்திரத்தை நீங்க தூக்கி போடு. இறுதித்த விருத்து சிதனம் பண்ணாங்க. தேவ சமூகத்துக்கு முன்பாக போகும்போது பரிசுத்த வஸ்திரத்தை நீங்க போட்டுட்டீங்க போகும்போது கர்த்தர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். நீங்க எந்த வேலையெல்லாம் நீங்க கை விட்டு செய்யும் போது எல்லாவற்றையும் என்னமா விதையை நீங்க விதைக்கும் போது மழையை கொடுக்கிறாரு. நீங்க எந்த காரியத்தையும் கைவிட்டு செய்யும் போது அதில் கர்த்தர் பெருக்கத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் தர அவர் இருக்கிறார். நாம என்ன பண்ணணும்? வஸ்திரத்தை மாற்ற வேண்டும். நமக்குள்ள இருக்கிற வஸ்திரத்தை அதை சீன் சொல்லி ஒதுக்கி தூர போற்றணும். அதை மாற்றும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறார். எடுத்துக்கொள்ளும் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 9 வசனம் வாசிக்கலாமே. யாக்கோபு அது ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு
சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்து போனார். பாத்தீங்களா, வஸ்திரம் மாற்றினதுக்கு அப்புறம் மீண்டும் அவனுக்கு தரிசனமாயி அவனுக்கு பேர் மாத்தினாரு, அவரை ஆசீர்வச்சாரு. காரணம் என்ன? அவன் வஸ்திரத்தை மாற்றினான். அவன் வஸ்திரத்தை அவன் மாற்றினான். நம்ம எல்லாம் இழந்து நிக்கலாம்.